காவிரி தீர்ப்பாயம், காவிரி மேற்பார்வை குழு, காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு என காவிரி விவகாரம் தற்போது வரை கடந்து வந்த பாதையை சுருக்கமாக பார்க்கலாம். காவிரி நதிநீர் பங்கீடு பிரச்சனை ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக நடந்து வரும் பிரச்சனை. 1892 ஆண்டு பிப்ரவரி 18 செய்து கொண்ட ஒப்பந்தம்தான் காவிரி விவகாரத்தில் செய்து கொள்ளப்பட்ட முதல் ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின்படி மைசூர் அரசு காவிரியின் குறுக்கே ஏதேனும் அணை கட்ட திட்டமிட்டால் அதற்கு மெட்ராஸ் மாகாண அரசின் அனுமதியை பெற வேண்டும் என்பது முக்கியமான அம்சம். 1990 ஜூன் 2 காவிரி விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி மத்திய அரசால் தீர்ப்பாயம் உருவாக்கப்பட்டது. காவிரி நதிநீர் பங்கீடு குறித்து விசாரிக்க அப்போதைய பிரதமர் VP சிங் சித்ததோஷ் முகர்ஜி தலைமையில் நடுவர் மன்றத்தை அமைக்க உத்தரவிட்டார். இதையடுத்து 1991 ஆண்டு ஜூன் மாதம் காவிரி நடுவர் மன்றம் இடைக்கால தீர்ப்பை வழங்கியது. இதன்படி தமிழகத்திற்கு 205 TMC நீரை கர்நாடகம் வழங்க வேண்டும் எனவும், அதே நேரம் கர்நாடகா தனது சாகுபடி பரப்பை 11.2 லட்சம் ஏக்கருக்கு மேல் உயர்த்தக்கூடாது என்றும் நடுவர் மன்றம் உத்தரவிட்டது. நடுவர் மன்றத்தின் இந்த உத்தரவால் கர்நாடகாவில் அப்போது கலவரம் வெடித்தது. 1991 டிசம்பர் 11 இடைக்கால தீர்ப்பு அரசிதழில் வெளியிடப்பட்டது. இடையில் சில ஆண்டுகள் பருவமழை தவறாமல் பெய்ததால் காவிரி விவகாரம் சற்று அடங்கி இருந்தது. 1995 ஆண்டு போதிய மழையின்மை காரணமாக கடும் வறட்சி நிலவியதால் தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தை நாடியது. அப்போதும் தமிழகம் கோரிய 30 TMC நீரை தர கர்நாடகம் மறுத்தது. 1998 ஆண்டு பிரதமரின் தலைமையில் காவிரி ஆணையம் அமைக்கப்பட்டது. இதில் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா மற்றும் கர்நாடகத்தின் முதலமைச்சர்கள் உறுப்பினர்களாக இருந்தனர். இதற்கு ஆலோசனை வழங்க காவிரி கண்காணிப்பு குழுவும் உருவாக்கப்பட்டது. 2002 ஆண்டு காவிரி விவகாரம் விஸ்வரூபம் எடுத்தபோது அப்போதைய பிரதமர் வாஜ்பாய் தலைமையில் கூடிய காவிரி ஆணையம் தமிழகத்திற்கு 9000 கனஅடி நீர் வழங்க உத்தரவிட்டது. ஆனால் இதனை ஏற்க மறுத்த தமிழகம் மீண்டும் உச்ச நீதிமன்றத்தை நாடியது. 16 ஆண்டுகள் நீடித்த சட்ட போராட்டத்திற்கு பிறகு 2007 ஆண்டு பிப்ரவரி மாதம் 1000 பக்கங்கள் கொண்ட தீர்ப்பை காவிரி நடுவர் மன்றம் வழங்கியது. இதன்படி தமிழகத்திற்கு கர்நாடகம் ஆண்டு ஒன்றுக்கு 192 TMC தண்ணீரை வழங்க வேண்டும். சராசரி வருஷங்களில் பொறுத்த மட்டும் எந்த பிரச்சனையும் இல்லை. காவிரி நதிநீர் மன்றம் தீர்ப்பளித்த பட்சத்தில் அந்த அட்டவணையை பின்பற்றி எவ்வளவு பங்கீடு அளிக்கப்பட்டிருக்கோ அந்த பங்கீடு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வழங்கப்பட்டாக வேண்டும். மேலும் இந்த வறட்சி காலகட்டங்களிலே வறட்சி எவ்வளவு இருக்கிற என்று கணக்கெடுக்கப்பட்டு அந்த ரேஷியோவின் அடிப்படையில் ஒவ்வொரு மாநிலங்களுக்கு நீர் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். இந்த பிரச்சனையால் இறுதி தீர்ப்பை மத்திய அரசின் அரசிதழில் வெளியிடாமல் 6 ஆண்டுகளாக மத்திய அரசு காலம் கடத்தி வந்தது. 6 ஆண்டுகளுக்கு பிறகு 2013 ஆண்டு காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு மத்திய அரசின் அரசிதழில் வெளியிடப்பட்டது. ஆனால் காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பின்படி காவிரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவிரி நீர் பங்கீட்டு ஒழுங்குமுறை குழு ஆகியவை இதுவரை அமைக்கப்படவில்லை. அட்டவணை பின்பற்றுறதுக்கு தற்காலிகமான ஒரு சூப்பர்வைசரி கமிட்டி தான் இருக்கே தவிர அரசிதழில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய காவேரி நடுவர் மன்ற உத்தரவு ஏற்றப்பட்ட பிறகு காவேரி மேலாண்மை வாரியம் உருவாக்கப்பட வேண்டும். அந்த வாரியம் உருவாக்கப்பட்ட பிறகுதான் அவர்கள் கையில் இது பவர் வரும். அப்போ என்னென்னா எல்லோருக்கும் நீர் சம அளவில் பங்கிட்டு தருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பாக தமிழக அரசு 2013 ஆண்டு தொடர்ந்த வழக்கு மற்றும் பிற மாநில அரசுகள் தொடர்ந்த வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தில் இன்னும் நிலுவையில் உள்ளன. இந்த சூழலில்தான் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் தர வேண்டிய 50 TMC நீரை தரக்கோரி தமிழகம் தொடர்ந்த வழக்கில் நாளொன்றுக்கு வினாடிக்கு 15000 கனஅடி நீரை தர கர்நாடக மாநிலத்திற்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டது. காவிரி மேலாண்மை வாரியம் எப்போது அமைக்கப்படும், காவிரி நதிநீர் ஒழுங்குமுறை குழு எப்போது அமைக்கப்படும், காவிரி பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு எப்போது கிடைக்கும், இன்னும் விடை தெரியாத கேள்விகள் பல இருக்கின்றன. புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் ஜெரின் சாமியலுடன் ஹனிகுமார்.